அனைவருக்கும் வெற்றி தமிழ் பயிற்சி அகாடமியின் சார்பாக இனிய வணக்கம். இந்த ஷார்ட்ஸில் நம்ம 10th ஜியோகிராஃபியில் இருக்கக்கூடிய பருவ காலங்களை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். ஸோ இது உங்களுக்கே நல்லா தெரியும். ஸோ இது ஒரு பொறுத்துக வடிவமைப்பில் அடிக்கடி கேட்டுக்கிட்டே இருக்காங்க. ரொம்ப சிம்பிளான ஒரு கொஸ்டினுங்க, ரொம்ப ஈஸியாகவே நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ இப்போ பாருங்கள். ஸோ இதுக்கு அதான் ஃபஸ்ட்டு என்னங்க கொடுத்துருக்காங்க, குளிர்காலம் கொடுத்துருக்காங்களாங்க. ஸோ ஜனவரியிலேருந்து டிசம்பர் வரைக்கும் தான் நம்ம மாதங்கள் சொல்லணும் அப்படின்னா. ஸோ ஜனவரி மாதம் உங்களுக்கு நல்லா தெரியும், பயங்கரமாக குளிர் இருக்குங்க. ஸோ அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ ஜனவரியும் பிப்ரவரியும் குளிர்காலம், சரியாங்க. அடுத்து கோடை காலம் மார்ச், ஏப்ரல், மே, சரியாங்க. ஸோ பாருங்கள், இதில் 2 மாதங்கள் இருக்கும், இதில் பார்த்திங்கன்னா 3 மாதங்கள் இருக்கும், அடுத்தது பார்த்திங்கன்னா 4 மாதங்கள் இருக்கும் பாருங்கள். அடுத்தது தென்மேற்கு பருவக்காற்று காலம் ஜூன், ஜூலை, ஆகஸ்ட்டு, செப்டம்பர், சரியாங்க. ஸோ மொத்தம் 4 மாதம் இருக்கும். ஸோ அப்போ மொத்தம் எத்தனை மாதம் போயிடுச்சு? 9 மாதம் போயிடுச்சாங்க. அப்போ ரிமைனிங் இருக்கக்கூடியது எத்தனை மாதம்? 3 மாதம். அதுதான் வடகிழக்கு பருவக்காற்று. இன்னொன்று உங்களுக்கு நல்லா தெரியும், நவம்பர், டிசம்பர்னாலே உங்களுக்கு நல்லா தெரியும் வடகிழக்கு பருவக்காற்று. ஏன்னா இந்த வடகிழக்கு பருவக்காற்று தான் நமக்கு தமிழ்நாட்டுக்கு அதிக மழைப்பொழிவை கொடுக்கக்கூடியது, சரிங்களா. ஸோ ரொம்ப சிம்பிளாக ஞாபகம் வச்சுக்கலாம். குளிர்காலம் அப்படின்னா ஜனவரி, பிப்ரவரி. கோடை காலம்னா மார்ச், ஏப்ரல், மே. அடுத்து தென்மேற்கு பருவக்காற்று காலம் அப்படின்னா ஜூன், ஜூலை, ஆகஸ்ட்டு, செப்டம்பர், 4 மாதங்கள். அடுத்து வடகிழக்கு பருவக்காற்று அப்படின்னா அக்டோபர், நவம்பர், டிசம்பர், சரியாங்க. ஸோ இது நிறைய வினாத்தாளில் கேட்டிருக்காங்க. ஸோ இது சரியான இணை எது அப்படின்னும் கேட்டிருக்காங்க, பொறுத்துக வடிவமைப்புலையும் கேட்டிருக்காங்க. ஸோ இதை கொஞ்சம் நீங்கள் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க.